ஆற்றங்கரையை சுற்றி அந்த பிரதேசம் முழுவதும் விஷம் கலந்து இருந்துச்சு. அந்த விஷக்காற்றை சுவாசித்து ஏராளமான பறவைகள், விலங்குகள் எல்லாமே செத்து போயிருந்தது. இதுக்கு காரணம் அந்த ஏரியில் வசிச்சுக்கிட்டு வந்த 100 தலை விஷநாகம்தான். இதுக்கு முன்னாடி அந்த நாகம் ரமநகம் அப்படிங்கிற தீவில் தான் வசிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த நாகத்தோட பெயர் காளிங்கன். ரமநக தீவில் கருடனுடைய தொல்லையை தாங்க முடியாமல் குடும்பத்தோட இந்த கங்கை நதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கு குடிபெயர்ந்து வந்திருப்பான். இந்த இடத்துக்கு கருடனால் வர முடியாது. கருடன் இந்த இடத்துக்கு வரணும்னா சௌபரி முனிவரோட ஆசிரமத்தை தாண்டி தான் வரணும். ஒரு தடவை கருடன் மீன் சாப்பிட்டு அந்த ஆசிரமத்தை அசுத்தப்படுத்தி வச்சிருப்பான். அதனால் சௌகரி முனிவர் கருடனுக்கு சாபத்தை கொடுத்துருப்பாரு. அது என்ன சாபம்னா,